அண்ணாங்கூட காலுக்கு என்னாச்சு? நான் சோஷியல் மீடியாவில் 5 வருஷமா இருக்கிறேன். டிக்டாக்ல நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும். பட் இன்னும் சில பேருக்கு தெரியல. சில பேருக்கு தெரியாத ஆட்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது இந்த கடமை. 96ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா நடந்த சண்டையில எனக்கு பொம் பிளாஸ்ட் அடிச்சு எனக்கு காலையெல்லாம் போயிட்டுது. கால் இருக்கு, பட் எனக்கு ஸ்பைனல் கோட் T12 இன்கம்ப்ளீட். அதாவது ஒரு கால் மூவ் பண்ணலும் மற்ற கால் மூவ் பண்ண இயலாது, 2 பாதமும் மேலாது. என்னாச்சு? ஒரு இடத்துல இடம்பெயர்ந்து போகும் பொழுது ஆம், நான் அந்த சண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டேன். 11 வயசு. சைக்கிளில் நிறைய பேக் எல்லாத்தையும் கட்டிக்கொண்டு முடிஞ்ச வரைக்கும் இடத்தை விட்டு சேஃபாக போயிடலாம் என்று ஜெயந்தி நகர்ல இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து போகிறோம். போகும்பொழுதே எனக்கு செல் அடிக்க போகுது, எனக்கு இது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. என்ன எப்பயுமே அப்படி ஒரு சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணதில்லை. பட் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, அந்த செல் அடித்த சுச்சுவேஷனில் அந்த பொம்மை எனக்கு செல் பீஸ் முதுகால போய் சைட்டால் வந்தோன்னே என்னால் எதையுமே என்னால் ஃபீல் பண்ண முடியலை. என் காலெல்லாம் மிதக்கிற மாதிரி, கழுத்துக்குள்ள எனக்கு எந்த ஃபீலிங்குமே இருக்கல. என்னை கொண்டு மெல்லாவி ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு மருந்து கட்டி வவுனியா கொழும்பு போய் கொழும்புல 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து பேருந்து வத்தலையில் ஒரு 1.5 வருஷம் ஒரே ரூமில் இருந்துட்டு பேருந்து ஆஸ்திரேலியா வந்துட்டேன். பட் நான் பார்க்குறது என் லைஃப்பில் அந்த டைமில் இனிஷியல் டேஸில் எனக்கும் என் பொடிக்கும் உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த மைண்ட் சொல்லிட்டு இருக்கு நான் நடக்க முடியுமென்று. ஆனால் என் உடம்பு என்னால் மூவ் பண்ண முடியலை. அதில் இருந்து அக்செப்ட் பண்ணி என் லைஃப்பை வெளியில் கொண்டு வந்து இப்போ என்னால் இவ்வளோதான் முடியும், இவ்வளோ முடியாது, முடிஞ்ச வரைக்கும் என்னால் இவ்வளோ முடியுதே ரெண்டு அந்த ஒரு மன திருப்தியோட லைஃப்பை வாழும் பொழுது தான் நிறைய பேருக்கு எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வீழ்ச்சியால் இருக்கிறதுன்னு கேட்க தோணுது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமெண்டா, எங்கள் நாட்டில் நடந்த ஈழத்து போரில் பாதிக்கப்பட்ட பலரில் நான் ஒரு ஆள். அப்படி கஷ்டப்பட்ட ஆட்களில் இப்போ ஒரு லைஃப்பை வாழ்ந்து இந்த லைஃப் மூலம் நிறைய பேருக்கு லைஃப்பில் எந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் உங்களோட லைஃப் முடிக்கிறதா முடியலையான்றதை நாங்கள் தான் டிசைட் பண்ணோம், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க முடியும் முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா எதுவுமே முடியாது, நீங்கள் முடியும்னு நினைச்சிங்கன்னா எதுவுமே முடியும். ஸோ that's what happened to me. Okay, bye.